ICC ஊழிய ஐக்கியம் மூலமாக கொரட்டூரில் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னை ஜீவத்தண்ணீர் அப்போஸ்தல சபையில் தொடர்ந்து அக்கினி அபிஷேக கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த மாதம் கர்த்தர் செய்த சில அற்புதங்களையும் கர்த்தர் செய்த கிரியைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் உங்கள் பார்வைக்காக இப்பொழுது சமர்ப்பிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. Harima shakala turaba kiala turaba. Holy mahrura badiyan kala turaba shabadi makala turaba. Hallelujah, hallelujah. O mak nandri seluthukurom, nandri seluthukurom. O rima, o reba hava, o rikala turaba. O la sakadiyan kala turaba. O lima turaba shakadiyan kala turaba. Hallelujah. O mak nandri, 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 nandri ஆண்டவரே. O rima mala turaba. O lehata roderi kava. O rikaboti ankara turaba. O lehata roderi makala turaba. O mak mahime, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. உமக்கு மகிமை மாமா. ஓ லிஹபோதியா, ஓ ரஹாதோ ரோதெரி, ஓ லஹாதோ ரோதெரிமா, ஓ லஹாதோ ரோதெரிமா, ஓ ஷகதி ஆக்கலதுரவா, லிஹபூதி ஆக்கலதுரவாசியா. ஹalleluya. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உம்மை மரிமா மாமா ஷகரவா, ஓ லஹாதோ ரோதி ஆக்கலதுரவா. ஓ மகிமை ஆண்டவரே, உமக்கு மகிமை ஆண்டவரே. உம்மை மகிமை படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஓ ரிஹாது ரிசி kaka ulihapo turama ulaba uribaba shaka urihadoriaka ulihadoriaka durama lihabodiaka durama shadari makala durama. Hallelujah. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. Hallelujah. கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் நம்மிடத்தில் இறங்க ஆரம்பித்து விட்டது. Hallelujah. இந்த புது வருட முதல் கூட்டத்தில் கர்த்தர் இந்த வருடத்திற்குரிய மகிமையோட நம் மத்தியிலே எழுந்தருளி கொண்டிருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. இந்த ஆண்டு முழுவதும் வழி நடத்தக்கூடிய ஒரு மகிமையின் அபிஷேகம், இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாக்கிற ஒரு மகிமையின் அபிஷேகம், இந்த ஆண்டு முழுவதும் கிருபைகளை தருகிற ஒரு மகிமையின் அபிஷேகம். ஹரிசகலதுரா ஒலிகபோதி ஆங்கலதுரவா ஒலஹதோ ரிமகலோதியா ஒரிமா மலந்த ரவஸ்தியாங்கலா ஒரிஹதோ ஒரிமலதுரவா ஷண்டலியா கலதுரவா. Hallelujah, hallelujah. Oh glory, oh glory Jesus, glory to Jesus. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. Hallelujah, hallelujah, hallelujah. ஓ நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ மரிமல கலோதர சண்டலியா கலதுரவாசியா உரிஹதோரியா கலா ஓ லிஹதோலியா கலதுரவாசண்டலியா. Hallelujah. உமக்கு மகிமை செலுத்துகிறேன். Thank you Holy Ghost, thank you Holy Ghost, thank you Holy Ghost, thank you Holy Ghost, thank you Holy Ghost. Hallelujah, hallelujah, hallelujah. நல்ல பாருங்க, உங்க முகப்பகுதியில முன்பகுதியில ஒரு உஷ்ணம், பின்பகுதியில ஒரு குளிர்ச்சி. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம் நடுவிலே மகிமையாய் இறங்கி இருக்கிறார். Hallelujah. முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற மோசே தேவனிடத்தில் பேசின பொழுது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தது போல நாம் அறியாத மகிமையின் பிரகாசத்தை கர்த்தர் நம் ரிமஹலோக்கியா உலஹதரோ லிகமோக்கியா கலதுரா உரிபபல சகா உலிஹது ரிமகலோதி உலஹதோ உரிபலதுரவசியா கலதுரமா உலிஹதோரி அமல் துரியங்கர துரியா உரிஷதுரி மக்கல துரியங்கர துரவா. மகிமை அப்பா, மகிமை ஆண்டவரே. ஓ thank you Lord.
Oh, thank you, Lord. Oh, thank you, Jesus. Oh, thank you, Jesus. ஒரு நபர் இருக்கிற ஆரம்பத்திலே கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை உங்களுக்கு தலை சுற்றல் படுத்தா கூட கண்ணம் முன்னா தலை சுத்துகிறது மாதிரி இருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு அந்த பலவீனத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டு அங்கே விடுதலை உண்டு என்று எழுதியிருக்கிற வார்த்தை இன்றைக்கு ஜனவரி 5ஆம் தேதியிலே அக்கினி அபிஷேக விடுதலை ஆராதனையிலே பரிசுத்த பிதாவாகிய தேவன் தமது குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் மூலம் மகிமையான காரியங்களை செய்ய தீர்மானித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளால ஒண்ணுமே கிடையாது. ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி இருக்கிறபடி இன்றைக்கு இறங்குகிறவர் ஹல்லேலூயா. லசா ஒரு ஹதோலோ ஒரு ஹதுரிமா கதரா ஒரு சண்டலி அங்கருதுரபாசியா. ஹல்லேலூயா. Thank you, Jesus. இடுப்பு பகுதியில், பின் இடுப்பு பகுதியில் இந்த எலும்பு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல சில நேரத்தில் இழுக்குது, சில நேரத்தில் குத்துற மாதிரி தெரிகிறது. ஆவியானவர் இன்றைக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். ஆவியானவர் இன்றைக்கு விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கு காண்பதில்லை. இனி துன்மார்க்கன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஓ ரிமா மசகலா ஓ ரிபல துரபோசியா ஓ லஹதரோதிரி லிம்மமோ கலதுர மசண்டலியா கருதுரபாக்கியா. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை ஆண்டவரே, உமக்கு மகிமை ஆண்டவரே, உமக்கு மகிமை ஆண்டவரே. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு நன்றி, 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 நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். 2025 ஆண்டிலே இந்த முதல் மாதம் கர்த்தருடைய அக்கினி அபிஷேக விடுதலை ஆராதனைக்கு ஆண்டவர்களை கொண்டு வந்து சேர்த்ததற்காக ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு 12 மாதங்கள் தடைபடாமல் கர்த்தர் நடத்தி கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயற்கையெல்லாம் சாதகமாக்கி தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அரசியல் சூழ்நிலைகளை சாதகமாக்கி தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மின்சாரத்தை, அரசியல் சூழ்நிலைகளை, போக்குவரத்து சாதனங்களை எல்லாவற்றையும் சாதகமாக்கி தந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஐயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். எல்லா கணத்திற்கும் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது பரிசுத்தமுள்ள ஒரே திருக்குமாரன் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமது சமூகத்திற்குள் நாங்கள் வருகிறோம் ஐயா. இந்த நாளில் எங்களை ஒரு விஷயம் உமது ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிப்பீராக. பரலோகத்தில் உமது சித்தம் நிறைவேறுகிறது போல பூலோகத்திலே இன்றைக்கு இந்த ஜீவ தண்ணீர் அப்போஸ்தல சபையிலே இந்த பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி அபிஷேக விடுதலை ஆராதனையிலே உமது சித்தம் நிறைவேற வேண்டும் அப்பா. எங்களை வெறுமையாக்கி தாழ்த்துகிறோம். எல்லா மாம்சங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட்டு ஆவியானவர் இன்றைக்கு மகிமை வரும்படியாய் ஒவ்வொருவரையும் உமது கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கு மாத்திர மகிமை உண்டாகும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து இன்றைக்கு பயன்படுத்துவீராகப்பா. ஸ்பீக்கர், மைக் செட், ஆம்பிளிஃபையர்கள் உமது கல்வாரி இரத்தத்துக்குள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவின் எல்லா தந்திர கிரியைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் மேல் கை நீட்ட நினைக்கிற எல்லா சத்துருவின் கரங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டப்படும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் கட்டி போட்டதற்காக உமக்கு நன்றி. உமக்கு கோடான கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. வரவேண்டிய பிள்ளைகளை, தடைகளை நீக்கி கர்த்தர் கொண்டு வருவீராக. இன்றைக்கு உமது ஆவியானவர் மூலம் உமது சித்தத்தை எங்கள் மத்தியில் நிறைவேற்றும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் வெறுமையாக்கி தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உமது நாமம் மகிமைப்படவும் இந்த கூட்டத்தை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன்
ஒரு மனுஷனின் முகத்தை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. கண்மலையில் வந்து நீ என் கண்மலையின் வெடிப்பில் வைத்து என் கரங்களால் உன்னை மூடுவேன் என்றார். அல்லேலூயா. கண்மலையே நம்மளை பாதுகாத்த கிருபை. அல்லேலூயா. கண்மலையினாலே கர்த்தருடைய கோபத்திற்கு நம்மளை தப்புவிக்கிற ஒரு கிருபை. உலகத்திற்கு நேரிட போகிற அழிவில் இருந்து நம்மை தப்புவிக்கிற ஒரு கிருபை. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் கர்த்தருடைய கோபம் நம்மில் மூளாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளுகிற கிருபை. அல்லேலூயா. மறுபடியும் பாடுவாங்க ஸ்தரணத்தை. பலவித சோதனையா உடமிடப்பட்டோம் ஐயா, உணர்ந்து பாடுவோம். அந்த கண்மலையை வைத்து கரங்களால் மூடுகிற ஒரு புதிய கிருபை இந்த ஆண்டிலே முதல் கூட்டத்தில் கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் அந்த கிருபையோடு இறங்கி வர போகிறார். அல்லேலூயா. பலவித சோதனையா உணவிட்டப்பட்டோமையா பொன்னாக மாற்றி புது இருதயம் தந்து பலவித சோதனையா உணவிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றி புது இருதயம் தந்து எங்கள் தலையை என்னை அபிஷேகம் செய்து விட்டு 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 தலையை என்னை அபிஷேகம் செய்து விட்டு எங்கள் தலையை என்னை அபிஷேகம் செய்து விட்டு எங்கள் தலையை என்னை அபிஷேகம் செய்து விட்டு எங்கள் தேவனி எங்கள் ராஜானி நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை எங்கள் தேவனி எங்கள் ராஜானி நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை தேவனி எங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை எங்கள் தேவனி எங்கள் ராஜானி நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை எங்கள் தேவனி எங்கள் ராஜானி நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. 24வது ஆண்டில் எவ்வளவோ சோதனைகள், கர்த்தருக்கு கோபப்படுத்தும்படியான காரியங்கள் கூட நம்ம செய்திருப்போம். ஆனால் அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாமல் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை நிலை நிற்க வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் தாவீதுக்கு சொல்வார், உனக்கு முன் இருந்தவனை விட்டு விலக பண்ணினது போல என் கிருபையை உன்னை விட்டு நான் விலக்கேன். அல்லேலூயா. கிருபையின் தேவன் இந்த ஆண்டை கிருபையினால் முடிச்சுட்ட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு சிலர்
பாடல் பாடுவாங்க. எல்லோருக்கும் தரணும்.
வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வரை நடத்தி ஒரு நின்று காத்து அதில் தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதினை தாண்டினே தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதினை தாண்டினே நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. எல்லோரும் கரங்களை கட்டி இந்தாரும் நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. அபிஷேகம் எதற்கு? அபிஷேகம் எதற்கு? ஏன் இந்த அபிஷேகத்திற்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார்? ஏன் இந்த அபிஷேகத்துக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார்? ஒரு காரணம் இல்லாமல் தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டார். நல்லா பாருங்க, ஏதோ ஒரு காரியம் இந்த அபிஷேகத்தினால நடக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். படிக்குமா? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. நல்லா பாருங்க, அப்போ நீதிமொழிகள்ல சொல்றாரு, அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். பூமி உண்டாகும் முன்னே நான் என்ன பண்ணப்பட்டேன்? அனாதியாய். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அபிஷேகித்து தான் கிரியையை துவக்கிறார். நல்லா சொல்லுங்க, அபிஷேகம் எதுக்கு? ஒரு கிரியையை துவக்குவதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கிரியையை துவக்குவதற்காக தான் அபிஷேகம், முடிக்கிறதுக்கு இல்லை. உங்களை கொண்டு உங்க வாழ்க்கையில அவர் ஒரு காரியத்தை துவக்குவதற்காக தான் அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா பாருங்க, உலகத்தை உண்டாக்கும் பொழுதே முதல்ல தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாரு? அபிஷேகிக்கிறார். அபிஷேகித்த பிற்பாடு தான் சகலத்தையும் அவர் மூலமாய் உருவாக்கணும்னு என்ன பண்றார்? கிரியையை நடத்துறார். சில நேரங்களில் நம்ம நினைப்போம், எதற்கு அபிஷேகம்? எதற்கு அபிஷேகம்? ஏன்ப்பா அபிஷேகத்தை பெற்றுக்கோன்றாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் தான் ஞானஸ்தானம் பெறும்போது அபிஷேகம் பெற்றுட்டுவேன், இன்னும் ஏன் டெய்லி நீங்கள் பெற்றுக்கோன்றீங்க? ஒரு கிரியையை துவக்குவதற்கு அபிஷேகம் மிக 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 முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒன்று செய்யணும்னா அபிஷேகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. நல்லா பாருங்க, ஆண்டவர் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன் எனக்கு அவர் செய்ய முடியலன்னா, அதற்கு வேண்டிய அபிஷேகத்தை நான் ஆண்டவர்கிட்ட கேட்கல. சொல்லுங்க, அதுக்கு வேண்டிய அபிஷேகத்தை. என்ன சவுண்டே காணோம்? நான் தமிழ்ல தானே பேசுறேன். தமிழ் தெரிஞ்சவங்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இவ்வளோ பேருக்கு தெரியுது. ஆனால் நான் பேசுறது புரியல போகுது ஒரு வேலை. நம்ம இல்லை, நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்து மூலமாய் கிரியையை துவக்குவதற்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் அவரை அனாதியாய் அபிஷேகித்தார். அல்லேலூயா. நல்லா பாருங்க, அபிஷேகித்த பிற்பாடுதான் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தல் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அது வரைக்கும் ஒன்று இல்லவே இல்லை, அப்போதான் உருவாக்க போறார். சொல்லுங்க, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் அது இல்லவே இல்லை, ஆனால் இந்த அபிஷேகத்தினால ஆண்டவர் என் வாழ்க்கையில் இது உருவாக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அபிஷேகித்த பிற்பாடுதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் என்ன பண்றார்னா சகலத்தையும் சிருஷ்டிக்கிறார். சகலத்தையும் சிருஷ்டிக்கிறார். அப்போ அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில எதற்கு முக்கியமானதுன்னா, என் வாழ்க்கையில ஒரு கிரியையை தேவன் துவக்கணும்னா அதுக்கு முன்னால என்னை அபிஷேகிப்பார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒரு தன்மை உண்டு. ஒவ்வொரு முறை நம்ம ஜெப ரூமில் இருக்கும் போது அபிஷேகம் இறங்கும், ஆலயத்தில் ஆராதிக்கும் போது இறங்கும். இது மாதிரி அபிஷேக கூட்டங்களுக்கு வரும்பொழுதும் அது என்னப்பா எப்பவுமே இறங்குறது தானே, என்ன சொல்லுவாங்க ஒரு சிலர், எப்பவுமே இறங்குறது தானே, என்னது எப்பவுமே, இப்போ என்ன புதுசாக வேறு நீங்கள் வேறு என்ன சொல்லுகிறீங்கன்னு கேட்பாங்க. ஒவ்வொரு முறை இறங்குவதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தேவன் அபிஷேகித்த பிற்பாடு தான் ஒவ்வொன்றா கிரியேட் பண்றார். முதல்ல வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கிறார். அதுக்கு பிற்பாடு என்ன பண்றாரு? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல இருள் இருக்குது, இருளுக்கு மேல ஜலம் இருக்குது. இந்த ஜலத்துக்கு மேல யார் அசைவாடி கொண்டிருக்கிறார்? அப்போ கெடுத்து போட்டதை திரும்பவும் சீர்படுத்துகிற ஒரு புதிய காரியத்தை இந்த பூமியில் தேவன் செய்யணும். அப்போ ஆவியானவரை கொண்டு தான் என்ன பண்ண போறாரு? இதற்காக தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? தேவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார். அதை தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை எடுத்து நாம வாசிக்கலாம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நல்லா பாருங்க, இப்ப எதுக்கு அபிஷேகித்தாரு? பூமியில சில காரியங்களை கர்த்தர் செய்யணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் செய்யணும். அதுக்காக என்ன பண்றார்? அபிஷேகிக்கிறார். யோவானிடத்தில் ஞானஸ்தானம் பெற்று கரையேறும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. தேவ ஆவியானவர் புறாவை போல் ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து இறங்கினார், அமர்ந்தார். அப்ப அமர்ந்து என்ன பண்றாருன்னா அவருக்குள் இருந்து காரியங்களை நல்லா பாருங்க. தேவன் தமது அபிஷேகத்தை எங்குமே இருட்டடிப்பு செய்யறது கிடையாது. ஏன்னா அவர் செய்ய நினைக்கிறது எல்லாமே அபிஷேகத்தின் மூலமா தான் செய்வார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எதை செய்யணும்னாலும் அபிஷேகத்தின் மூலமா தான் செய்வார். சொல்லுங்களேன், சவுண்டே காணோம். செய்ய மாட்டாரா? செய்வாருன்னு நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செய்ய மாட்டாருன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எல்லாம் நம்புறீங்க. அபிஷேகத்தின் மூலமாக தான் என் வாழ்க்கையில் கர்த்தர் எந்த காரியம் வந்தாலும் செய்வார். நல்லா பாருங்க, அபிஷேகம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. சொல்லுங்க, அபிஷேகம் இல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது அவருடைய அபிஷேகத்தினால தான், அவருடைய அபிஷேகத்தினால தான். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. நல்லா பாருங்க. அதனால தான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். நல்லா பாருங்க. ஞானம் வரணும்னாலும் அபிஷேகம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும்னாலும் அபிஷேகம் இல்லாமல் யாரும் கர்த்தருக்கு பயப்படவே மாட்டாங்க. ஏன் இன்னைக்கு அநேகர் கர்த்தருக்கு பயப்படாமல் போகிறாங்கன்னா அபிஷேகம் பெறாததுனால தான். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. நல்லா படிங்க மறுபடியும். ஞானத்தையும் உணர்வையும் நீதிமொழிகளில் சொல்லப்படுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் அந்த ஞானமும் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். உன்னை போல ஆவியை பெற்ற வேறு ஒருவன் இல்லை, ஞானமும் விவேகமும் நிறைந்தவன். யோசேப்பு எப்படி இருந்தானா? கர்த்தருக்கு பயந்தான். கர்த்தருக்கு விரோதமாய் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்பட்டு பாவம் செய்வது எப்படி? அவ்வளோதான் அவன் மனசில் இருந்த எண்ணம். அவன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த வீட்டில் என்னை விட பெரியவன் இன்னொன்று இந்த வீட்டில் இப்போ யாரும் இல்லை. யாரும் இல்லைனாலும் நான் அடிமையாக வந்த தேசத்தில் என் தேவனுக்கு விரோதமாக நான் என்ன பண்ண மாட்டேன்? பாவம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த அபிஷேகம் தான் அந்த பாவத்துக்கு விலகி ஓட வச்சது. இஸ் அ வைஸ் மேன், அதாவது ஞானத்தில் சிறந்தவனாய எகிப்து தேசத்திலே உயர்த்தி வச்சது. உன்னை போல் விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேற ஒருவனும் இல்லைன்ட்டான் பார்வான். சிங்காசனத்தில் மாத்திரம்தான் நான் உன்னை விட பெரியவன், சீட்டில் மட்டும்தான் உட்காந்து இருப்பேன். ஆனால் வேலை செய்கிறதெல்லாம் யாரு? நீ தான். நல்லா பாருங்க. அப்போ தேவன் இந்த அபிஷேகத்தினால தான் ஒருவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஞானம்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. உணர்வு நல்லா பாருங்க. இதை கர்த்தர் விரும்புகிறாரா விரும்பலையா, இதை செய்ய அனுமதிக்கிறாரா அனுமதிக்கலையா உணர்ந்து கொள்ளுகிற த டிசைன்மெண்ட் ஸ்பிரிட். அதாவது புரிந்தியர்கள் எழுதும் சொல்றார் பகுத்தறியத்தக்க வரம்ன்றாரு. பவுல் என்ன சொல்றாரு? ஆவியை பகுத்தறியது இருக்கட்டும், இது இந்த ஆவி அந்த ஆவின்றது. முதல்ல நம்மளுக்குள்ள இருக்கிறத நம்ம என்ன பண்ணோம்? எனக்குள்ள என்ன இருக்குது? நான் கீழ்ப்படுகிறேனா? இது கர்த்தருக்கு பிரியமா? இப்ப நான் செய்த இந்த காரியம் கர்த்தர் விரும்புகிற காரியம் அப்படின்னு உணரணும். என்ன பண்ணணும்? உணர்ந்து கொள்ளணும். அடுத்தது ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி. ஆலோசனையும் பலனையும் அருளுகிற ஆவி. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24வது அதிகாரம் 49வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் இருங்கள். உன்னதத்திலிருந்து வரும் பலன். என்ன பலன்? அதனால்தான் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே. நான் ஜிம்முக்கு போயிட்டேன், உடம்பு ஏற்றிட்டேன், இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தோம்னா, புரட்டவானா வசனத்தை மாத்திரம் அப்படியே ஓரளவு சொல்லிட்டு போயிடும், டைம் ஆகிருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தானே. நம்மளுக்கு ரெக்கார்டு அப்படியே கோடு ஊது தேஞ்சு போன மாதிரி ஆகிடக்கூடாதுல்ல, அதனால் சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷம் விசுவாசியாவது இருப்பீங்கள்ல எல்லாரும், விசுவாசிகளாகி குறைஞ்சபட்சம் 20 வருஷம். அதுக்கு மேலே தான் ஜூனியர் கிடையாது நம்மலாம் இல்லையா, சீனியர்கள். இப்போ நல்லா பாருங்கள், வேதத்தில் சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார்? இப்போ படிச்சுங்க. 16:10
ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினார். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. நல்லா பாருங்க, ஆடு மேய்ச்சிருக்கிறான்னு சரி, அப்ப மேய்ச்சிட்டு விட்டம்பான்னு விடல, ஆள் அனுப்பிச்சு அவனை சீக்கிரம் இட்டுவா. என்ன சொல்றாரு? ஆளை அனுப்பி அவனை சீக்கிரமா அழைச்சிக்கிட்டு வா. அவன் இங்கே வருமளவும் நான் பண்ணி இருப்பதில்லை. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவன். நல்லா பாருங்க, வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறவன் இப்படி இருக்கவே முடியாதுங்க. நம்ம கொரியர் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தாலே மூஞ்செல்லாம் கருப்பு வரும். கரெக்டாக 12 மணி நேரம் வண்டி ஓட்டினேன். இங்கேருந்து தாம்பரம் போனேன்னா, தாம்பரத்துலேருந்து அப்படியே குன்றத்தூர் போனேன்னா, குன்றத்தூர்லேருந்து அப்படியே போரூர் வந்தேன்னா, வீட்டுக்கு வரும்போது எப்படி வருவோம்? விகாரமாக வருவோம், வரமாட்டோம். ஆனால் வீட்டில் வரும்போது மட்டும் அப்பப்போ என்ன பண்ணுறது, டச்சப் பண்ணிக்கணும் வாங்குறது. பட்டி பார்த்துக்கோ. என்ன பட்டியெல்லாம் முடிச்சிடணும்னு வச்சுங்க, ஒரு நாள் பட்டி பார்க்குறதெல்லாம் நிற்காது, டச்சப் பண்ணிப்பாங்க அப்பப்போ, இல்லையா? இப்போ வேலைக்கு போயிட்டு வரும்போது எப்படி வரும்? வனாந்தரத்தில் தானே இருக்கிறான், ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறான். என்ன மேய்ச்சின்னு இருக்கிறான்? ஆனால் வனாந்தரத்தில் இருந்தாலும் எப்படி இருக்கிறான் அவன்? சிவந்த மேனி, அழகிய கண்கள். கண்ணாடி எடுத்து பாருங்க, நம்ம கண்ணால் அழகாக இருக்கிறான். படிமா. அப்பொழுது கர்த்தர், இவன் தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். நான் ஆடு மேய்க்கிறான்னு சொன்னா, இவன் வந்தா இவ்வளவு அழகா இருக்கிறான். அழகிய கண்கள், சிவந்த மேனி, நல்ல ரூபம். என்ன ரூபம்? நல்ல ரூபம். வனாந்தரத்தில் இருந்தாலும் எதுவும் அவனை சேதப்படுத்தலை. சொல்லுங்க, வனாந்தரத்தில் இருந்தாலும் அவனை எதுவும் சேதப்படுத்தலை. பறக்கும் போது எவ்வளோ அழகாக இருந்தானோ அதே அழகோட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பராமரிச்சுட்டு இருக்கிறார். ஏன்னா இவனை கொண்டு தான் ஒரு காரியத்தை செய்ய துவக்கணும். இஸ்ரவேலுக்குள்ள ஒரு காரியத்தை துவக்கணும். அப்போ சொல்லுங்க, துவக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா என்னை வச்சு என்னை எது அசிங்கப்படுத்த நினைச்சாலும் அது என்ன பண்ண ஒரு அசிங்கப்படுத்த முடியாது. சொல்லுங்க, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் கடைசி வசனம் நினைக்கிற வாசிங்க. அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமரும். 34 தானே? அதானம்மா? எடுத்து வாசிங்க. என்னைய அப்படி ஒரு மாதிரி தகைக்க வைக்கிறீங்க. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தாவீது சொல்லுவான், வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சிட்டு போது ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, ஆட்டை என்ன பண்ணிச்சு? கப்பி கொண்டு போனது. நான் அதை தொடர்ந்து போய் பிடித்து கிழித்து போட்டேன்மா. என்ன பண்ணுவாரான்? கேட்குறானால நம்மளை என்னத்தை கிழிச்ச? கத்தரை தேடுற நீ என்னத்தை கிழிச்சேன்னு வாங்க. எதை கிழிக்க வைக்க போகிறாரு இந்த வருஷம் பார்த்துப்பீங்க. சொல்லுங்கள், அதுக்கு தான் அபிஷேகம். கேட்குறோம் இல்லை எல்லாத்தையும், என்ன கிழிச்சுன்னு கேட்குறோம். என்ன கிழிச்சோம்? இட்லி துணி தான் டெய்லி கிழிச்சுன்னு இல்லை. நல்லா பாருங்கள், இப்போது அபிஷேகம் பண்ண போகிறார். 1 சாமுவேல் 16 வாங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். நல்லா பாருங்க, அதை பண்ண உடனே அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். தாவீதை கொண்டு செய்யறதுக்கு முன்னால அவனை அபிஷேகம் பண்ணார். சொல்லுங்க, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா அப்புறம் தான். ஆனா அவனை கொண்டு ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? அரண்மனைக்குள்ள போனோம். முதல்ல எங்க போனோம்? அரண்மனைக்குள்ள போகணும்னா இந்த அபிஷேகம் அவனுக்கு வேணும். ஏன்னா அரண்மனைக்குள்ள தான் கொண்டு போறாங்க. யார? தாவீதை. ஏன் ஐயா அபிஷேகம் சொல்லிட்டாரு இல்லைங்களா? ஏன் கொண்டு போனாங்க? சொல்லுங்க. நம்ம தள்ளி ஆகிட்டு டேய்
இதை பாடுறா, நரம்பு தலைச்சனை கூட தாயின்னு இருக்கும். நீ தலையாட்டுறதுனால ரொம்ப உஷாராக இருக்கிறேன்னு நான் நினைக்க மாட்டேன். ஏன் அபிஷேகித்தார்? எதுக்காக கொண்டு போனார்? இருப்பா இருப்பா இருப்பா. 2 பேரும் செக்ரி செட் ஆகுறதுனால இவரை கேட்டு அவரே கேட்டு இவரு சொல்லு ராஜா. எத்தோடனே போயிட்டான் பார்த்தியா? எத்தோடனே எங்கே போயிட்டான் பாருங்க, கோலியாத்துக்கு. அவர் என்ன சொல்ல வந்தாரு கேட்கலாம். அவர் நீங்கள் என்ன சொல்லுங்க? பேய் ஓட்டுறதுக்கு இட்டு போனாங்க. சொல்லுங்க, எதுக்கு இட்டு போனாங்க? பேயை துரத்த சொல்ல, வாசிக்க தான் சொன்னாங்க. ஏன்பா என்னப்பா என்ன இட்டு வந்தேன் வாசிக்க சொல்கிற? இவங்க கூட சொல்லுவாங்கல்ல, எங்களை நாங்கள் வாசிக்கவே சொல்லுங்கிறீங்க, என்ன துரத்த சொன்னால் துரத்த விடுவேன். என்னையா துரத்த வேணான்றீங்க இல்லை, வாசிக்கவே சொல்லுங்கிறீங்களே அப்படின்னு. ஃப்ரெண்டு தான், என் ஃப்ரெண்டு தான். அப்படியே கொடுத்துட்டு அப்படியே ஓடுவோம். அதுக்கு தான் இன்றைக்கி வழி சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. நல்லா பாருங்க, இந்த அபிஷேகம் என்ன பண்ணிச்சுன்னா வாசிக்கிறான், அவ்வளோதான். என்ன வாசிக்கிறான்? என்ன வாசித்தான் அவன்? சுரமண்டலம். சொல்லுங்க, சுரமண்டலம். சுரமண்டலத்தை வாசிக்கிறான். பிசாசு சவுலை விட்டு நீங்கி அவன் என்ன பண்ணுறான்? சொஸ்தம். அரண்மனைக்குள்ளே இவன் போகணும்னா ஒரு காரியம் தேவை. சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் விலகின ஒன்று என்ன பண்ணுறதுன்னா, பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்து அலக்கழிக்குது. இதை விரட்டுறதுக்கு பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தில் வேற எவனுமே இல்லை. ஒரு சின்ன பையன் ஆண்டவர் இட்டு போகிறாரு. யாரை இட்டு போகிறாரு? சின்ன பையனை இட்டு போகிறாரு. ஏன்னா அவனே சொல்லுவான், கோலியாத்துக்கிட்ட யுத்தத்துக்கு போட்டதுனால, நீ சிறு பிள்ளையா இருக்கிறப்போ அவனும் தன் இளம் பிராயத்திலேருந்து யுத்த வீரன், உன்னை பார்த்தா குழந்தை பையன் மாதிரி இருக்கிறியன்றாரு. ஆனால் குழந்தை பையன் வாசிக்கும் போது தான் இவருக்குள்ள இருந்த கோளாறே என்னாச்சு? வெளியே போச்சு. சொல்லுங்க, கோளாறு வெளியே போகிறதுக்கு ஒரு தாவீதுக்கு அபிஷேகம் தேவைப்பட்டது. யாருக்குள்ள இருந்த கோளாறு? ராஜா. அதுவும் எப்படிப்பட்ட ராஜா தெரியுமா? இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா. ராஜாவுக்கு முன்னால் போய் வாசிக்கணும். அதுக்கு முன்னால் ஒரு அபிஷேகம் தாவீதுக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒருத்தருக்கு முன்னால் கொண்டு போய் நிறுக்கணும்னா அதுக்கு அபிஷேகம் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் உயர்வு தேடி நம்ம விரும்புகிறோம். அங்கே போய் நிற்கிறதுக்கு முன்னால் கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு மிக 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 அவசியம். சொல்லுங்க, நான் புரியுதா இல்லையா? இப்போ எதுக்கு அபிஷேக கூட்டம்னா, நீங்கள் உலகத்தில் பெரிய ஆளாக விரும்பணுன்ற எத்தனை பேர் இருக்கிறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ எனக்கு எந்த பெருமானப்பா இப்படியே இருந்துட்டு இப்படியே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறோம்ல. அப்படின்னா ஒருத்தர் வந்து பொட்டலத்தை வச்சுட்டு ஓடலான்னு பார்த்தாரு, இப்படியே வந்துட்டு இப்படியே ஓடலான்னு விட மாட்டார் ஆண்டவர். என்ன இல்லை, சும்மா தான். நல்லா பாருங்கள், ஒரு இடத்துல உன்னை உயர்த்தி வைக்கணும்னா அதுக்கு அவருடைய அபிஷேகம் நமக்கு தேவை. அல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் இல்லாமல் எந்த இடத்துல போய் நம்மளால் நின்று சக்ஸஸ் பண்ண முடியாது. எந்த இடத்துல போய் நின்று நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஜெயிக்கணும்னு விரும்புகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? தோக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அவங்க மாத்திரம் ஒரு அலையிலே சொல்லுங்க. என்னப்பா இதுக்கும் சொல்ல மாட்டீங்க, இதுக்கும் சொல்ல மாட்டீங்க. எதுக்கு? இங்கே 4 பேர் சொன்னாங்க, ஆனால் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. தலை எழுத்து ஜெயிக்கணும், அபிஷேகம் கண்டிப்பாக வேணும். அல்லேலூயா. நல்லா பாருங்க, ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் கர்த்தர் உன்னை நிறுத்தி மகிமைப்படுத்தணும்னா அபிஷேகம் கண்டிப்பாக. உன் வேலையாக இருக்கலாம், உன் தொழிலாக இருக்கலாம், நீ செய்கிற பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஊழியமாக இருக்கலாம், உன் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையாக இருக்கலாம், நீ படிச்சுட்டு இருக்கிற உன்னுடைய கல்வி காரியங்களாக இருக்கலாம். நான் முன்னேற மாட்டேன், எனக்கு அது வானான்ற ஒரு அலையை சொல்லுங்க. வேணுமா? இப்போ வண்டி ஆகுறது நாளைக்கு கடையாக மாறணும். விரும்புறியா இல்லையா? என்ன சிரிக்கிற? ஆமாம், அப்படியே இது வருமா? ஆண்டவர் வந்து அப்படியே இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ரூட் காட்டுறது இல்லை. பார்த்தீங்களா? பிஜி பன்னீர்தாஸ் முதல்ல சைக்கிளில் தான் என்ன பண்ணார்? வசந்தன்கோ சைக்கிளில் தான் போனாங்க. இன்னைக்கு சைக்கிள்லேயே போகிறாங்க.
உலகத்தானியே கர்த்தர் அப்படி உயர்த்துவார்னா அபிஷேகம் பெற்றவங்கள உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா? உயர்த்துவார்ல. அப்ப அந்த உயர்ந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போறதுக்கு தாங்க அபிஷேகிக்கிறார். இந்த அபிஷேகத்தின் மதிப்பு தான் நம்மளுக்கு தெரியாம நம்ம என்ன பண்றோம், நிறைய நேரம் அவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம், வேதனைப்படுத்தி இருக்கிறோம், விசனப்படுத்தி இருக்கிறோம், உதாசீனப்படுத்தி இருக்கிறோம். நல்லா பாருங்க, நீ செய்கிற காரியத்துல உன்னை முன்னால கொண்டு போய் நிறுத்துறதுக்கு தான் உங்களை அபிஷேகிக்கிறார். அல்லேலூயா. நீ எந்த வேலை வேணா செய், அதுல உன்னை முன்ன நிறுத்தணும்னா அவருடைய அபிஷேகம் உன்னை கொண்டு போய் முன்னால நிறுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா பாருங்க, அடிமை வேலை தாங்க செய்ய போனான் யோசேப்பு. என்ன பண்ண போனா? ஆதியாகமம் 39:3 வசனத்துல வாசிங்க. டைம் ஆயிடுச்சு, முடிச்சிடலாம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. நல்லா பாருங்க, அடிமையா போனாங்க, அவங்ககிட்ட சில காரியங்களை கொடுக்குறான். அவன் செய்யறதெல்லாம் பார்க்கறான். கர்த்தர் அவன் செய்யறதெல்லாம் என்ன பண்றாராம்? வாய்க்க பண்றாராம். என்ன பண்றாராம்? வாய்க்க பண்றாருன்னா என்ன அர்த்தம்னாக்கா, எடுத்தா சக்சஸ் தான், தோல்வின்றது கிடையாது. சொல்லுங்க. யாருக்கோ பேசுற மாதிரி இருக்குது. ஒரு காரியத்தை எடுத்தா சக்சஸ் தான். எதுவும் வேணாவா? நல்லா பாருங்க. ஆனால் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒருபோதும் அந்த வார்த்தையாகிய கர்த்தர் அபிஷேகத்தின் மூலமா நம்ம மேல தங்கி இருக்கும் போது வாழ்க்கை சக்சஸா இருக்குமா இருக்காதா? அவ்வளவுதான் கேள்வி. என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு விரும்புற அம்மா எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாசமா போனன்னு விரும்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்கல்ல. நீங்களே உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவருடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாரா நினைக்க மாட்டாரா? அதுக்கு தாங்க அபிஷேகம். அல்லேலூயா. நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்கு தான் அபிஷேகிக்கிறார். சொல்லுங்க. நான் நல்லா இருக்கணும்ன்றதுக்கு தான் கர்த்தர் என்னை அபிஷேகிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழணும். நான் எதை செய்தாலும் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணணும். நான் எங்க போனாலும் முதல் இடத்துல என்னை கர்த்தர் நிற்க வைக்கணும். அதற்காக தான் என்னை அபிஷேகிக்கிறார். என் வாழ்க்கையில என்னை கொண்டு ஒரு கிரியையை துவக்குவதற்காக கர்த்தர் என்னை அபிஷேகிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி. அடிமையை பொசிஷன் மாத்திராரு பாருங்க. ஊழியக்காரன். யாருக்கு ஊழியக்காரன்? போத்திபாருக்கு ஊழியக்காரன். ஆனா அங்கே இன்னொரு பொசிஷன் மாறுது பாருங்க. வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி. விசாரணைக்காரன். சூப்பர்டென்டென்ட் போஸ்ட். ஆக்சுவலா வீட்டையே மொத்த காரியத்தை விசாரிக்க வேண்டிய வேலை யாருது? யோசேப்பு கையில குத்துறான். இப்போ உங்க வீட்டு காரியத்தை நீங்க தானே விசாரிக்கிறீங்க எல்லாரும். என்னங்க இப்போ ஆம்பளைங்கெல்லாம் சொல்லுங்கப்பா, என் வீட்டு காரியத்தை நான் விசாரிக்கிறேன்ற ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா பார்த்துக்குங்க. என் வாழ்க்கையில் என்னை ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக மாற்றுறதுக்கு தான் கர்த்தர் அபிஷேகிக்கிறார். சும்மாலாம் கிடையாது. அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். போத்திபாருக்கு என்னவா மாறினா? ஊழியக்காரனாக மாறுறான். வீட்டுக்கு விசாரணைக்காரனாக மாறிட்டான். அப்படி டபுள் ப்ரொமோஷன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? டபுள் ப்ரொமோஷன் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? படிக்கிற பசங்களுக்கு சில நேரத்தில் 6வதுலேருந்து அப்படியே 8வதுக்கு பாஸ் பண்ணி விட்ருவாங்க. பார்த்துக்கிறீங்களா? டபுள் ப்ரொமோஷன் வாங்க. நீ நல்லா படிக்கிற, உங்கள் அறிவு வந்து ஜாஸ்தி ஆகுது, அதனால் உனக்கு 7வதுலாம் வேணாம், நீ எங்கே போய் டைரெக்டாக 8வது போயிடு. அப்போது டபுள் ப்ரொமோஷன். அடிமையாக இருந்தோன்னா ஊழியக்காரனாக மாற்றினார். வீட்டு விசாரணைக்காரனாக மாற்றி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். எல்லாத்தையும் அவன் கையில் கொடுத்துட்டாங்க. யாரு? அடிமையா போனவன். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். இவன் கையில கொடுத்தார். பாத்தீங்களா? எதை தொட்டாலும் ஆசீர்வாதம். யோசேப்பு எதை தொட்டாலும். ஏன்?
45ஆம் அதிகாரத்தில் 41ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தோம்னா தெரியும். கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல் இருந்தது. ஆதியாகமம் 41 எடுங்க. எடுத்துட்டீங்களா? 39வது வசனம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இது எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. அதுக்கு முன்னாடி 38வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ உண்டா மயக்கம் கொஞ்சம் என்ன சாப்பிட்டு கண்ணு சுத்தது போலுக்குது. நல்லா பாருங்க. உண்டோ என்னது? உண்டோ. அப்பப்போ அப்படி கொஞ்சம் இது பண்ண தான் எனர்ஜி ஏறும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம். நல்லா பாருங்கள். யாரை பார்த்து சொல்கிறான் பாருங்கள். தன்னுடைய ஊழியக்காரங்களெல்லாம் பார்த்து சொல்கிறான், தேவ ஆவியை பெற்ற இவனை போல அப்படின்னு அர்த்தம். டேய் நீங்கள் எல்லாம் வேலைக்கு ஆகாதவங்கடான்றான். எவ்வளோ வேலைக்காரன் இருந்திருப்பாங்கல்ல. போத்திபார் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரன் இருந்திருப்பாங்க. ஏன்னா போத்திபார் வந்து ராஜாவுக்கு மெய்காப்பாளனுடைய தலைமை போஸ்ட் அவருக்கு. செக்யூரிட்டி இங்கே பிளாக் கேட்டு ஒயிட் கேட்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சீஃப் அவர் தான். அவர் வீட்டில் எத்தனை வேலைக்காரன் இருப்பாங்க தெரியுமா? எல்லாரையும் பார்த்து சொல்கிறான், நீங்கள் எல்லாம் வேஸ்ட்டுடா, ஒருத்தன் தான் பெஸ்ட்டுன்றான். சொல்லுங்கள். ஏன் எது சொன்னாலும் மண்டியில் ஏற மாட்டேங்குது. நீங்கள்லாம் வேஸ்ட்டு, இவன் ஒருத்தன் தான் பெஸ்ட்டுன்றான். புரியுதா இல்லையா? நான் உருப்படாவே போயிடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஒரு அலையில சொல்லுங்க. ஏதாவது ஒன்றுக்கு வாங்க. என்ன சொல்கிறீங்க? ஒன்று இதுக்கு வாங்க, இல்லை அதுக்கு வாங்க. புழுக்கும் ஆசையா, மியூசிக்கும் ஆசையா. இதுக்கும் சொல்ல மாட்டேன், அதுக்கும் சொல்ல மாட்டேன். ஆனால் ஆண்டவர் போட்டு என்ன பண்ணணும்? அப்படியே என்ன பண்ணணும்? என்ன பண்ணுமா? விசுவாசம் உண்டாக என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? என்ன முறைகிற? வாயினால் அறிக்கை பண்ணணும். எல்லா வேலைக்காரங்களும் நிற்க வச்சு சொல்கிறான், இவன் ஒருத்தனை மாதிரி நீங்கள் யாருமே அப்படி உங்களை சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? விரும்புகிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்கள். என் வீட்டில் என் மனைவி சொல்லணும்னு விரும்புகிறவங்க முதல்ல சொல்லுங்கப்பா. உன்ன மாதிரி வேறு ஒருத்தரும் இல்லைப்பா, நீ தான்ப்பா நல்லவன் உலகத்திலேன்னு. எல்லாம் சைலண்ட் ஆகிட்டீங்க. ஆண்டவர் உயர்த்த மாட்டாரா? உலகத்திலேயே உயர்த்தும் போது வீட்டில் உயர்த்த மாட்டாரா? பின்ன என்ன இப்படி பொண்டாட்டிக்கு பயந்து இருந்தீங்கன்னா நீங்களாம் எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறீங்க? இந்த தலையாட்டுற என்ன ஆண்டனி பலமாக தலையாட்டுறான். யாரு? அது தெரியும். வீட்டில் சொல்ல வைக்க முடியும் ஆண்டவரால். உங்கள் மனைவி சொல்ல மாட்டாங்க. ஆவியானவர் உன் மேலே இருந்தால் அந்த வாய் தன்னால் திறக்கும். அல்லேலூயா. பொண்டாட்டி உன்னை நல்லவன்னு சொல்லணும். உனக்கு என்ன வேணும்? உங்கள் புருஷன் உன்னை நல்லவங்கன்னு சொல்லணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? அபிஷேகம் இல்லாமல் நல்லவங்கன்ற பேரை எங்கேயுமே வாங்க முடியாது. அல்லேலூயா. இப்போ எது கேட்டாலும் சொல்கிறீங்க, நீ எதுக்கும் என்னை கேட்க மாட்டேற, உன் இஷ்டத்துக்கு போகிற, உன் இஷ்டத்துக்கு வாங்குற, உன் இஷ்டத்துக்கு செய்கிறேன்றீங்கல்ல. உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அபிஷேகத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. தன்னால் மதிப்பு தேடி வரும். சொல்லுங்கள். அபிஷேகம் இருந்ததுன்னா மதிப்பு தன்னால் தேடி வரும். யாரை தேடி? என்ன தேடின்னு சொல்லுங்கள். என்னம்மா உங்களுக்கு என்னம்மா சொல்கிறோம்? இது ஆம்பளைங்களுக்கு மட்டுமா சொல்கிறோம்? இது ஆண்கள் கூட்டம் இல்லை, குடும்ப கொடுகை மாரி. உங்களுக்கு மதிப்பு வேணும்னா உங்களுக்கு அந்த அபிஷேகம் தேவை. உங்களுக்கு மதிப்பு வேணும்னா உங்களுக்கு ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க, நீ கடைக்கெல்லாம் கொஞ்சம் வேலைக்கு ஆக மாட்டேன், நாங்களே போய் வாங்கிட்டு வரோன்றாங்க. யாருக்கு? புருஷனுக்கு பேண்ட் ஷர்ட் யார் எடுத்துன்னு வருவாங்க? ஆனால் அந்த அம்மாவுக்கு போய் ஒரு புடவை கூட எடுக்க முடியாது. சொல்லிட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கிறாங்க, ஐயா அவர் வேணாங்க, அவருக்கு ஒன்றும் எடுக்க தெரியாது, நான் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுனால போட்டுக்குவானுவாங்க. அந்த அம்மா எடுத்துகிட்டு வருது பேண்ட்டு சொக்கா, ஒன்றுத்துக்கு ஒன்று மேட்சிங்காக ஆகாது. அதுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துகிட்டு வரும்.
ஏன்னா அது எடுக்கிற புடவைக்கு மேட்ச் எத்தனை வரும். இந்த ஆள் போடுறதுக்கு அந்த ஆளுக்கு செட்டே ஆகாது. அது அப்புறம் பேசிக்கலாம். நல்லா பாருங்கள், டைம் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், உங்களுக்கு மதிப்பு உங்கள் வீட்டில் வேணும்னாலே அபிஷேகம் வேணும். வேலை ஸ்தலத்தில் மதிக்கணுமா? மதிப்பு வேணான்னு சொல்கிறவங்க ஒரு அள்ளியில் சொல்லுங்கள். அப்போ எல்லாருக்கும் மதிப்பு வேணும்னு நினைக்கிறீங்க. நல்லா பாருங்கள், என் வீட்டில், என் வேலையில், என் தொழிலில், என் படிப்பில், நான் செய்கிற ஊழியத்தில் எனக்கு மதிப்பு வேணும் அப்படின்றவங்க மாத்திரம் ஒரு அள்ளியில் சொல்லுங்கள். ஆண்டவர், அந்த அபிஷேகம் எனக்கு இன்னைக்கு வேணும் ஆண்டவர். அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்திருப்போம், அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்திருப்போம். அந்த படிப்பிலே உன்னை உயர்த்தி வைத்து உன்னை முதன்மை ஸ்தானத்துக்கு கொண்டு போகிற அபிஷேகம். ஹல்லேலூயா. நீ எதை செய்தாலும் உன்னை முதன்மைப்படுத்தி அழகு பார்க்கிறதற்காக கர்த்தர் உங்களை அபிஷேகிக்க கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்தை செய்ததுனால்தான் பரலோகத்தில் அவர்கள் ஓயாமல் புகழ்கிறார்கள். தூதர்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஏன்னாக்கா யார் எல்லோருமே முன்னாக வரணும் ஆண்டவர் விரும்புகிறார். சொல்லுங்க, எல்லாரும் அது விருப்பமே அதுதான். அவரை தேடுற எத்தனை பேர் ஆனாலும் அத்தனை பேரும் முதன்மை ஸ்தானத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நான் முதன்மை ஸ்தானத்துக்கு வரணும். அத பேராசை நினைச்சாருங்க. அவர் இருதயத்துக்கு விருப்பம். அல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற விருப்பமே என் பிள்ளைங்க எல்லாமே முன்னணி நிலைமைக்கு வரணும். சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கணுன்றது முன்னணியில இருக்கணும்னு விரும்புகிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் சாயலாகவே நம்மளை உருவாக்கினார். அதனால்தான் அவருடைய ரூபமாகவே நம்மளை உருவாக்கினார். எங்க இருந்தாலும் என் பிள்ளைங்க முன்னால நிற்கணும். சொல்லுங்க, எங்க இருந்தாலும் என் பிள்ளைங்க தான் முன்னால நிற்கணும். அதனாலதான் இன்னைக்கு இருக்க இஸ்ரவேலை உலக நாடுகள் எதுவுமே டச் பண்ணி பார்க்க முடியல. எந்த டிபார்ட்மெண்ட்ல போனாலும் யூதன் ஒருவன் மாத்திரம் தான் முன்னணியில நிற்கிறான். அல்லேலூயா. மெடிக்கல் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், சயின்டிபிக் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், ஸ்பேஸ் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், எந்த ஆராய்ச்சி, சைபர் காரியத்தை குறிச்சு கூட சரி, செக்யூரிட்டி, எந்த வெப்பன்ஸ் ஆனாலும் சரி, யூதன் தான் அது முன்னணியில நிற்கிறான். அல்லேலூயா. முன்னால நிற்கணும்னு விரும்புகிறீங்களா? அவருடைய அபிஷேகத்தை டெய்லி, அவருடைய அபிஷேகத்தை டெய்லி அந்த இன்னைக்கு நான் போற காரியத்துக்கு முன்னால நிற்கணும், முதன்மை ஸ்தானத்துல வரணும், நான் ஜெயிக்கிறவனா இருக்கணும். தோல்வி அடைஞ்சிட்டு வீட்டுக்கு வரவனா இருக்கக்கூடாது. ஆட்டோ ஓட்டுறீங்கல்ல, போயிட்டு வரும்போது 3000 கையில வரணும். எவ்வளவு வரணும்? 300 ரூபாவோட கையில வரக்கூடாது. நான் எப்படி வரக்கூடாது? சவுண்டே காணும். 3000 வேணாவா? 3000 வேணான்ற வழியில சொல்லுங்க. வேணாவா? வேணாவா? 3 ஆட்டோ டிரைவர் இருக்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் தான் ஓனரு. அல்லேலூயா. எந்த தொழில் செஞ்சாலும் சரி, நீ போயிட்டு வரும்பொழுது உன் கை நிறைய பலனை காண வைக்கிற அபிஷேகம். ஃபெயிலியர்ன்றது கிடையாது, டிராபிக்ன்றது கிடையாது, கேன்சர்ன்றது கிடையாது. நீ ஓலால ஓட்டு, யூபர்ல ஓட்டு, ராபிடோல ஓட்டு, எதுல வேணா ஓட்டு, தொடர்ந்து 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 போக வந்து வீட்டுக்கு வரும்பொழுது உன் கை நிறைய ஆசீர்வாதம் கொடுத்து வர அபிஷேகம். எந்த தொழில் செஞ்சாலும் சரி, உன்னை நிரப்பி ஆசீர்வதித்து மகிழ்ச்சியாக்குவதற்கு அபிஷேகத்தை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா குடும்பத்தில் 3:22 அவைகள் காலையோரும் புதியவைகள், காலைதோறும் புதியது. ஒவ்வொரு நாள் பிரேயர் டைம்லையும் உங்க மேல இறங்குற அபிஷேகம் அன்னைக்கு ஒன்று உயர்த்துவதற்காக. அதை அசைக்க பண்ணிடாதீங்க, அதை லூஸ் பண்ணிடாதீங்க. அந்த பிரேயர் லைஃபை கண்டினியூ பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்துல சக்சஸ் நீங்க பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. முதன்மை ஸ்தானத்துக்கு நீங்கள் வரும்படினா கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறார். எல்லா கடந்த ஆண்டில காணப்பட்ட தோல்விகள், எல்லா வேதனைகளும் நிர்மூலமாகி இந்த புதிய வருஷத்திலே உன்னை முதலாய் நிறுத்தி
வரும்படி உன்னை மேன்மைப்படுத்தும்படியாய் கர்த்தர் உன்னை அபிஷேகிக்க போகிறார். அல்லேலூயா. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகளே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகளே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். உந்த நாமம் இயேசுவிலே அங்கே வாசம் செய்வீர். உந்த நாமம் இயேசுவிலே அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். Hallelujah.
உயர்த்தும்படி இன்றைக்கு உங்களை அபிஷேகிக்கிறோம். கரங்களை கட்டி கட்டளை இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்தை இந்த நாளிலே நடத்தும்படியாக தேவரீர் சுத்தம் கொண்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஓராண்டு காலம் 12 மாதம் இந்த ஊழியத்தை நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பரிசுத்தவான்களாக சபையாக தேவனுடைய பிள்ளைகளாக இந்த ஊழியத்தை உடைய நாமத்தின் நிமித்தம் வந்து கூடி ஆராதிக்க தேவன் அந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆரம்ப வர்ப்பமாயிருந்தாலும் முடிவோ சம்பூர்ணமாயிருக்கும் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியாய் இந்த ஊழியத்தின் ஆரம்பம் இந்த வேளை வரை பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியிலே அளவில்லாமல் ஊற்றப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் அபிஷேகத்தினால் வல்லமையினால் நிரப்பி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த புதிய அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தரிசனங்களை பெற்றுக்கொள்ள, கிருபைகளை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, அருமையான ஒரு செய்தியை கேட்டோம். அபிஷேகம் அவன் பிறப்பதற்கு முன்னாகவே அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். அவன் பிறந்து ஒவ்வொரு நாட்கள் தாவீது, யோசேப்பு இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் ஒன்றுமில்லாமல் இருந்தும் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டதனால் நாளுக்கு நாள் அவன் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் தேசத்திலே பேர் பெற்றவர்களாய் உயர்ந்தவர்களாய் மாறிவிட்டார்கள். கர்த்தர் மாற்றினீர். அபிதமையுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாங்கள் இன்னும் அபிஷேகத்தை நாடி தேடி அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் அபிஷேகத்தினால் எங்களுடைய ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் குடும்பமாய் சபையாய் உமக்கென்று செய்து முடிக்க ஆவியானவர் இன்னும் ஒவ்வொருவரையும் அளவில்லாத அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. என்னுடைய ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல என்று சொல்லி இருக்கிறீங்க. நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ச்சி அடைய, மேன்மை அடைய, அநேக ஆத்துமாக்களுக்கு நற்சாட்சிகளாய் விளங்க, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உம்முடைய ஊழியத்தை செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணுவீராக. இந்த அபிஷேகத்தினால் நாங்கள் அநேக நுகத்தடிகளை முறித்து அநேகருக்கு உடைய ஊழியத்தை நாமத்தை சொல்ல கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். இந்த நாள் இந்த ஊழியத்தை நடத்தும்படியாய் அருமையான ஐயாவுக்காகவும் அவரோடு கூட இருக்கிற அருமையான பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்களுக்காகவும் செபிக்கிறேன். கர்த்தரை மட்டும் நடத்துகிற கிருபைகளுக்காய் நன்றி. இன்னும் இந்த பூமியிலே உம்முடைய ராஜ்யத்தின் வருகை வரை இந்த ஊழியர்களை செய்ய ஒவ்வொருவரும் விசேஷித்த அபிஷேகத்தினாலும் தரிசனங்களினாலும் வரங்களினாலும் நீர் நிரப்பும்படியாய் செபிக்கிறேன். அந்த பிள்ளைகளை உடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு அனுகூலமாக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து உடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் எங்களை கரம் பிடித்து நடத்துவதாக. ஆவியானுடைய பிரசன்னம், ஆவியானுடைய வழிநடத்தல் ஒவ்வொரு குடும்பத்தோடும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருப்பதாக. மேன்மையான நன்மைகளை கண்டு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இன்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் உலகத்தில் சகல பரிசுத்தவான்களோடு கூட வருகை வந்து நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா.